Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. ஸோ நம்ம இன்றைக்கி பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னலில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு சிக்னல் பீரியாடிக் சிக்னல் அப்படின்னா என்ன கண்டிஷன், நான் பீரியாடிக் சிக்னல்னால் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த சிக்னல் பீரியாடிக் சிக்னலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அதோடைய டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் பீரியாடிக் சிக்னலாக இருக்கணும் அப்படின்னா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். த கண்டிஷன் இஸ் எக்ஸ் ஆஃப் டிங்கிறது ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல்னால் அது பீரியாடிக் சிக்னலாக இருக்கும் பட்சத்தில் அந்த கண்டிஷன் என்னென்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டியாக இருக்கணும். டி வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த சிக்னலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் கண்டினியூஸ் டைம் சிக்னல்னு சொல்லுவோம். ஓகே, இதே சிமிலர்லி வந்து அது டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம் ஃபார் ஆல் என் வேல்யூஸ். ஸோ இது என்னென்னா திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் பீரியாடிக் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். ஓகே, இங்கே வேர் கேபிட்டல் டி அப்படிங்கிறது என்னென்னா ஃபண்டமெண்டல் பீரியட். ஸோ ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னா என்னென்னா the smallest time period in which the signal repeats at fixed interval of time. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் பீரியடுங்கிறதுனா இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன் விச் த சிக்னல் ரிப்பீட்ஸ் வித் ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம் தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவோம். சிமிலர்லி வேர் n இஸ் நத்திங் பட் தி ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபார் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஒமேகாங்கிறது என்னென்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி விச் த ரிலேஷன் பிட்வீன் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிக்னல் என்னென்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/f இல்லையா? ஸோ எஃப்ங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் சிக்னல் பர்டிகுலர் சிக்னல், ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் பர்டிகுலர் சிக்னல். ஏன் நம்ம இங்கே ஒமேகா எடுக்கிறோம்? ஓகேவா? ஸோ இதுலேருந்து எஃப் கண்டுபிடிக்கலாமா? எஃப்ங்கிறது என்னென்னா omega by 2π, right? And நமக்கு தெரியும் what is the time? Time is nothing but 1/f. Reciprocal of time is frequency and reciprocal of frequency is time. ஓகே, ஸோ அப்போ 1 ஒமேகா வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒமேகா பை எஃபோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒமேகா பை 2π. ஸோ t is equal to this equation becomes t is equal to 2π ஒமேகான்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஃபண்டமெண்டல் பீரியட். எப்போ இந்த ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த சிக்னல் வந்து பீரியாடிக் சிக்னலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதோடைய ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? சிமிலர்லி ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபார் ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபார் டிஸ்க்ரீட் டைம் 2π ஒமேகா. ஓகே, so for discrete time signal also 2π omega. Okay, from this omega ங்கிறது என்ன? From this equation omega வந்து 2π n. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? நம்ம எழுதலாமா? எப்படி எழுதலாமா? 2π into m/n எழுதலாமா? இங்கே m and n ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூ இருக்கணும். ஓகே, ஸோ இன்டீஜர் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அந்த சிக்னலை என்ன சொல்லுவோன்னா பீரியாடிக் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் சொல்லுவோம். ஸோ இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணுவோம் ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சிக்னல் பீரியாடிக் சிக்னலாக இருக்குது அப்படின்னா பீரியாடிசிட்டிக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோன்னே அந்த சிக்னல் பீரியாடிக் சிக்னலா இல்லை நான் பீரியாடிக் சிக்னலா அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா அந்த சிக்னல் வந்து இப்போ எக்ஸ் ஆஃப் டியோ அது எக்ஸ் ஆஃப் டியாக இருக்கலாம் இல்லை எக்ஸ் ஆஃப் என்னாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் டியாக இருந்ததுன்னா ஒமேகா டின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆஃப் என்னன்னா ஒமேகா என்னன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது அது எக்ஸ் ஆஃப் டியோ எக்ஸ் ஆஃப் என் கண்டினியூஸ் டைமோ அது டிஸ்க்ரீட் டைமோ இருக்கலாம். ஒரு சிக்னலை பார்த்தோன்னே நம்ம பீரியாடிக்னு எப்படி சொல்லலாம்னா அதோடைய அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் த மல்டிபிள் ஆஃப் பையாக இருக்குது அப்படின்னா அது என்னென்னா பீரியாடிக் சிக்னல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ
திஸ் இஸ் த ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ அப்போ அது பீரியாடிக் சிக்னல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்படி பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இப்போது மல்டிபிள் ஆஃப் பை அப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா காஸ் 5 பை டி அப்படி இருக்கலாம். ஓகே, காஸ் 5t அப்படின்னா இங்கே பை இல்லையா, ஒமேகா, இதுதானே ஒமேகா. ஜென்ரல் ஃபார்முலா என்ன, காஸ் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு டி இல்லையா. ஒமேகாங்கிறது என்ன, 5 இன்ட்டு பை. ஸோ ஒமேகா இஸ் த மல்டிபிள் ஆஃப் பை. இங்கே பாருங்கள், ஒமேகா இஸ் நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் பை. அப்போ இது கண்டிப்பாக பீரியாடிக் சிக்னல் இல்லை. டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ஏ பீரியாடிக் சிக்னல். ஓகேவா, இப்படி நம்ம வந்து சொல்லலாம். ஒரு 1 மார்க்கில் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அதை ப்ரூஃப் பண்ணணும் பீரியாடிக்கா இல்லையா அப்படிங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா இந்த ஃபார்முலா. பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிறது அது பீரியாடிக் சிக்னலா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே காஸ் 5 பை டியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒமேகாங்கிறது இங்கே என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5 பை, ரைட். நமக்கு ஒமேகாங்கிறது என்ன, 2 பை எஃப். ஸோ 2 பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 5 பை அண்ட் பை கேன்சல் ஆகும். எஃப்ங்கிறது என்ன, 5 பை 2. எஃப் 5 பை 2னா டி இஸ் ஈக்குவல் டு என்ன, 2 பை 5. இப்போது இந்த டி இருக்குல்லையா, ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டி, இந்த டி வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்குது அப்படின்னா அந்த சிக்னல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் சிக்னல்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பில், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா, நம்ம பார்த்தோன்னே அது பீரியாடிக்கா இல்லையா நம்ம டிசைட் பண்ணலாம். எப்படின்னா, அந்த ஒமேகா வந்து மல்டிபிள் ஆஃப் பையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது பீரியாடிக் சிக்னல். இது மல்டிபிள் ஆஃப் பை இல்லைன்னா அது நான் பீரியாடிக் சிக்னல். ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அது பீரியாடிக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படின்னா, ஓகேவா. ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 மார்க் பண்ணுறோம், 1 மார்க் கொஸ்டின் பண்ணுறோம், 1 வேர்ட் கொஸ்டின் பண்ணும்போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து லாங் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ்க்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணால் டெரிவேஷன் தேவைப்படும். அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அந்த டி ஃபார்முலா யூஸ் பண்ணி அது பீரியாடிக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஒமேகா அதுலேருந்து எடுத்து அந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஒமேகா வேல்யூ எடுத்து அதுலேருந்து வந்து டி ஃபைண்ட் அவுட் பண்ணி அது பீரியாடிக்கா இல்லையா நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ வந்து அந்த பீரியாடிக் சிக்னலாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் பீரியட் எப்படி இருக்கணும்னா அது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஸோ அது ரேஷனல் நம்பராக இருக்குது அப்படின்னா அது என்னென்னா பீரியாடிக் சிக்னல் சொல்லுவோம். ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன, ஓகேவா. ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னென்னா ரேஷியோ ஆஃப் 2 இன்டீஜர்ஸ். ரேஷியோ ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் தான் என்னென்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். தட் இஸ் விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. பிங்கிறது ஒரு இன்டீஜர், நியூமரேட்டர் இன்டீஜர், கியூங்கிறது டினாமினேட்டர் இன்டீஜர்ஸ். ஓகே, ரேஷியோ ஆஃப் இன்டீஜரை தான் என்ன சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர். அந்த இன்டீஜர் ஷுட் பி அ நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஓகே, போத் பி அண்ட் கியூ என்ன எப்படி இருக்கணும்னா நான் ஜீரோ இன்டீஜராக இருக்கணும். ஓகேவா. அண்ட் இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதர் தென் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா. அப்படி பி பை கியூங்கிறது வந்து என்னென்னா ரேஷனல் நம்பர். இந்த பி பை கியூவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமலில் எழுதும்போது உங்களுக்கு ஒரு டெசிமல் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ரைட் இட் இன் டெசிமல்னா இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணி டெசிமல் எழுதுவீங்க இல்லையா. இந்த டெசிமலில் எழுதும்போது ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் ஃபிக்ஸட் நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது என்னென்னா ரேஷனல் நேம். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இருக்குன்னா 1ங்கிறது ஒரு இன்டீஜர் தான், 2ங்கிறது ஒரு இன்டீஜர் தான். 1/2 வேல்யூ என்ன 0.5. திஸ் இஸ் த ஃபிக்ஸட் வேல்யூ. டெர்மினேட் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் வந்து எந்த வேல்யூஸுமே வந்து இல்லை. 5க்கு அப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா, இல்லை. 0.5 தான் வந்து 1/2 வேல்யூ. டிஃபைன்டு ஃபிக்ஸட் வேல்யூ, ஃபைனைட் வேல்யூ. அப்படி இருக்குன்னா அது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, 0.125 இதெல்லாம் என்னென்னா ரேஷனல் நம்பர். சம்டைம்ஸ் வந்து இப்படி இருக்கும் 0.1256018 ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வந்து நம்பர்ஸ் வந்து டெர்மினேட் ஆகாமல் போயிட்டே இருக்கும், விச் இஸ் நான் டெர்மினேட்டிங். நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன மீனிங் அப்படின்னா என்ன,
உங்களுக்கு ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ரிமைண்டர் 0 ஆனால் தான் உங்களுக்கு வந்து கோஷன்ட் வந்து ஃபிக்ஸட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, அது டெசிமலாக இருக்கட்டும், அது வந்து ஹோல் நம்பராக இருக்கட்டும், ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் வேல்யூ கிடைக்கும். 0.125, 0.1, 0.6 அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸட் வேல்யூ கிடைக்கும். ரிமைண்டர் 0 ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன, இந்த கோஷன்ட் வேல்யூவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நம்பர் என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் நாட் எ ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். இட் இஸ் எ இரேஷ்னல் நம்பர். இரேஷ்னல் நம்பருக்கு தான் வந்து அதோடைய டெசிமல் ரெப்ரசன்டேஷன் நான் ரெக்கர்சிவாக இருக்கும், இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். இது என்ன சொல்லுவோம்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவோம். இப்படி இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த இரேஷ்னல் நம்பர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து நான் பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் ரேஷனல் நம்பருக்கு இரேஷனல் நம்பருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைங்கிறது இரேஷனல் நம்பர் தான். ஏன்னா பையோட வேல்யூ என்னன்னா 3.141592. நம்ம வந்து ஃபிக்ஸடாக வந்து 3.14 எடுத்திருக்கோம். ஓகே, பட் இட் இஸ் நாட் 3.14 எக்ஸாக்ட் வேல்யூ. 3.1415292 போயிட்டே இருக்கும் அது. Okay, we cannot terminate, we cannot stop the values after the decimal point. After some pointsக்கு அப்புறம் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ பைங்கிறது வந்து இரேஷனல், 1/πனாலும் இரேஷனல் நம்பர். ஓகே, பிகாஸ் பை வந்து ஒரு இரேஷனல்ங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது ஹோல் டேர்ம் ஷுட் பி இரேஷனல். ஐ மீன் 2π/3ங்கிறது இரேஷனல் நம்பர். இதுக்கெலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வந்து போயிட்டே இருக்கும் டெசிமலுக்கு அப்புறம். ஸோ நான் ரெக்கர்சிவ்னு சொல்லுவோம், இல்லை நான் டெர்மினேட்டிங் சொல்லுவோம். நான் ரெக்கர்சிவ் ஆர் நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா இரேஷனல் சொல்லுவோம். இது ஏன் கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து இன்டீஜர்ஸ், ரேஷியோ ஆஃப் இன்டீஜர்ஸ் இருந்தாலே போதுமே, நம்ம வந்து அதை வந்து நம்ம பீரியாடிக் சிக்னல்னு சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஆனால் அதோடைய டெசிமலில் வந்து ஈவன்தோ இது ரேஷியோ ஆஃப் இன்டீஜராக இருந்தாலும் சம் வேல்யூஸ், இப்போ வந்து √2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? √2/1. √2ங்கிறது ஒரு இன்டீஜர் வேல்யூ, 1ங்கிறது இன்டீஜர் வேல்யூ. பட் √2வோடைய வேல்யூ இதோடைய சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்ன வரும்னா 1.4142512. இதுதான் இதோடைய √2வோட வேல்யூ. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் √2/1ங்கிறது ரேஷனல் நம்பர் தான். ஐ மீன் ரேஷியோ ஆஃப் இன்டீஜர்ஸ் தான். இட் இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர், இட் இஸ் ரேஷியோ ஆஃப் இன்டீஜர்ஸ். பட் இட் இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர் பிகாஸ் √2வோட வேல்யூ இஸ் நாட் எ டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகே, இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸட் வேல்யூ. அதனால் இது என்ன சொல்லுவோம்னா √2ங்கிறது வந்து இரேஷனல் நம்பர். இப்போ √2, π அந்த மாதிரிலாம் வருது உங்களுக்குன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிக்னல் வந்து நான் பீரியாடிக் சிக்னலாக தான் இருக்கும். சம் கேசஸ் வந்து இப்போ 1/3ன்னு வச்சுக்கோங்களேன், இது 1ங்கிறது இன்டீஜர்ஸ் தான், 3ங்கிறது இன்டீஜர்ஸ் தான். இதோட வேல்யூ என்ன 0.3333, சேம் வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் சேம் நம்பர் ரிப்பீட்டேஷனாக வந்துட்டுருக்கு, ரிப்பீட்டட் சேம், பட் நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். Even though it is not terminating, the same number is repeatedly coming அப்படின்னா அது என்னன்னா ரேஷனல் நம்பர் தான். ஸோ இதெல்லாம் ரேஷனல் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளே போனீங்கன்னா டீப்பாக போகணும் அப்படின்னா இன்னும் நிறைய போகலாம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இந்த 3 கேசஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த 3 கேசஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். P/Qங்கிறது தான் ரேஷியோ ஆஃப் இன்டீஜர்ஸ் தான். P/Q தட் இஸ் த ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்லேயே வந்து ஃபிக்ஸடாக டிஃபைன்டு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ரிப்பீட்டட் டெசிமல் இருக்கும், ஐ மீன் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் இருக்கும். நான் டெர்மினேட்டிங்லேயே 2 இருக்குது. ஓகேவா? ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வந்து சேம் நம்பர் வந்துச்சுன்னா அது ரேஷனல் தான். இதே வந்து சேம் நம்பர் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக நம்பர்ஸ் வேறு ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து இரேஷனல் நம்பர் தான். ஓகே, இட் இஸ் நாட் எ ரேஷனல் நம்பர். ஸோ ஒரு நம்பர் வந்து இரேஷனலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் எ பீரியாடிக் சிக்னல். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம் டைரெக்டாக. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையவே நம்ம இங்கே பார்த்துருக்கோம்.
இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைன் 6π t. ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைன் 6π t. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆஃப் டியில் என்ன, ஒமேகாங்கிறது என்ன, ஜென்ரல் ஃபார்மில் என்ன, எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி. இங்கே ஒமேகாங்கிறது என்ன, 6π. ஸோ விச் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் பை. ஒமேகா மல்டிபிள் ஆஃப் பையாக இருக்குது அப்படின்னாலே என்ன, திஸ் இஸ் த பீரியாடிக் சிக்னல் தான். ஓகேவா, நம்ம செக் பண்ணலாமா? ஸோ இப்போ பீரியாடிக் சிக்னல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன, ஸோ டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒமேகாலேருந்து 2πfங்கிறது ஒமேகா, தட் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு பை. ஸோ பை அண்ட் பை வந்து கேன்சல் ஆகும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன, 6/2. 6/2ங்கிறது என்ன, 3. எஃப் 3னா 1/t தான் என்ன, எஃப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3, வேர் டி இஸ் ஈக்குவல் டு வாட், 1/3. ஸோ 1/3ங்கிறது என்ன, ஃபண்டமெண்டல் பீரியட், 1/3 seconds. 1ங்கிறது ஒரு இன்டீஜர், 3ங்கிறது இன்டீஜர். ஸோ திஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் integers. It is a rational number. So then the signal is the periodic signal. 1/3 oda value enna, 0.333, right? So this is the non-terminating repeating decimal. So அதனால இது வந்து என்ன, rational number தான். So then the given signal x of t is the periodic signal. Understood? புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு காஸ் π/4 இன்ட்டு டி மைனஸ் 1. இன்னொன்று, அந்த ப்ராப்ளத்தில் எப்படி வேணாலும் அந்த சிக்னல் இருக்கலாம், அது ஷிஃப்ட் ஆகிருக்கலாம், ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கலாம், ஸ்கேல் ஆகிருக்கலாம். பட் அதில் ஒமேகாங்கிற டேர்ம் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுதான் வந்து நமக்கு வேணும் ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து என்ன, இதோட சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஸ், ஸோ அப்போ இங்கே என்ன, அந்த காஸுங்கிற டேர்முக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்ன, ஒமேகா டேர்மு. ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, காஸ் ஒமேகா ஆஃப் டி மைனஸ் 1 இருக்குது. டி இஸ் ஷிஃப்டட், ஸோ ஒமேகா டி மைனஸ். அப்போ ஒமேகாங்கிறது என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு π/4, which is the multiple of pi இல்லையா, பை இன்ட்டு 1/4 தான் π/4. ஸோ இது பீரியாடிக் சிக்னல் தான். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் கண்டுபிடிக்கலாம். 2πf is equal to π/4. பை கேன்சல் ஆகும். f is equal to 1/8. இந்த 4 இந்த சைடு வரும்போது இங்கே 4 × 2 8 ஆகும். ஸோ எஃப்ங்கிறது 1/8னா f is equal to 1/t. 1/t is equal to 1/8. ஸோ t is equal to 8 seconds. So this is the periodic signal because omega is the multiple of piங்கிற ஃபார்மில் இருக்கு. Understood? புரிஞ்சுதா? So third problem. T. Okay. So இங்கே பாருங்க. Solution for this problem. So the next problem is x of t is equal to sin 3t. So general form term enna, sin omega t. What is omega? Omega ங்கிறது இங்க என்ன, 3. So omega ங்கிறது இங்க என்ன, 3. So 3 தான் நம்பர் தான் வந்திருக்கு. இதால் பை வேல்யூ இருக்கா, பை இருக்கா இல்லை. So இதிலே நம்ம சொல்லிடலாம், this is not a periodic signal. This is a aperiodic signal or non-periodic signal because omega is not a multiple of பையா இருக்கு. ஸோ இஃப் ஒமேகா இஸ் மல்டிபிள் ஆஃப் பைனா அது வந்து பீரியாடிக் சிக்னல், விச் இஸ் நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் பைனா அது வந்து நான் பீரியாடிக் சிக்னல். ஓகே, ஸோ நான் பீரியாடிக் சிக்னல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு மெத்தடில் எப்படி செக் பண்ணலாம், அந்த ஃபண்டமெண்டல் பீரியட் அந்த ரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா அது பீரியாடிக் சிக்னல் இல்லையா, பார்க்கலாமா அது ரேஷனலாக இரேஷனலானு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஒமேகாங்கிறது 3 இல்லையா, அப்போ 2πf is equal to 3. f is equal to 3/2π, 3/2π, right? fங்கிறது என்ன, 1/t. 1/t is equal to 3/2π. So 3 t is equal to t is equal to 2π/3. This is not a rational number. It is a irrational number. நீங்கள் இதோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா
நான் டெர்மினேட்டிங் டெசிமலாக வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த irrational number. So the given signal is aperiodic or non-periodic signal. Okay, va? Understood? So next problem, x of n is equal to 2 cos n by 4. Okay, so general formula na, general is this is cos omega n ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, where omega is equal to 1 by 4. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? cos into 1 by 4 என்னென்னு எழுதலாம் இல்லையா? ஸோ compare these two equations, we get omega is equal to 1 by 4. ஒமேகாங்கிறது என்ன? 2 pi f. ஸோ 2 pi f is equal to 1 by 4. f is equal to 1 by 8 pi, which is not a rational number. நம்ம என்ன discrete டைமுக்கு நம்ம பார்த்துருக்கோம், fங்கிறது என்ன, நம்ம general ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, omega is equal to 2 pi by n, which is equal to 2 pi into m by n ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட்? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா f is equal to m by n. mங்கிறது இன்டீஜர் தான், என்னங்கிறது இன்டீஜர் தான். இங்கே பாருங்கள், f is equal to 1 by 8 பைங்கிறது, which is not a integers. Okay, ratio of integer இருந்ததுன்னா rational number. This is not a ratio of integers. This is the irrational number. Okay, but it is not ratio of integers. It is the irrational numbers. அப்படி இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? non-periodic signal. Understood? So one more problem, if you see one more problem, it will be clear for you. X of n is equal to cos pi by 4 into n. Okay va? Solution. So general formula cos into omega n, where omega is equal to pi by 4. இங்கே பாருங்கள், ஒமேகாங்கிறது மல்டிபிள் ஆஃப் பை இருக்குது. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒமேகா இஸ் நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் பை. கண்டிப்பாக இது நான் பீரியாடிக் தான், அண்ட் ஆல்சோ விச் இஸ் நாட் ஏ ரேஷியோ ஆஃப் தி நம்பர்ஸ். ஓகே, விச் இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர், தென் த சிக்னல் இஸ் நான் பீரியாடிக்னு சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒமேகாங்கிறது மல்டிபிள் ஆஃப் பை தான், கண்டிப்பாக இது பீரியாடிக் சிக்னல் தான், ரேஷனல் நம்பர். லெட்ஸ் சி வெதர் இட் இஸ் ரேஷனல் ஆர் இர்ரேஷனல்னு பார்க்கலாம். ஓகேவா? 2 pi f is equal to pi by 4. Pi cancel, then f is equal to 1 by 8. 0.125. So the value என்ன? 0.125. Terminating decimal தான். And also the ratio of integers, and also omega is the multiple of pi value. So then the signal is the periodic signal. Okay, இங்கே fங்கிறது format என்ன? m by n. What is n value? n is equal to 8. Right? Compare these two equations. Is equal to 8 samples. The given signal x of n is equal to cos pi by 4n is the periodic signal with the fundamental period n is equal to 8 samples. So every 8 samples the given signal is repeatedly coming. Okay, so at every 8 samples the given signal is repeatedly getting. That is the periodic signal. Okay, clear? Okay, thanks for watching. So இன்னும் coming videosல இன்னும் நிறைய problems பார்க்கலாம். Okay, so thanks for watching. Keep supporting. Please subscribe my channel. Take care. Bye bye.